அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இன்றைய நாட்கள் இடைக்கால பட்ஜெட் தாக்கலின் போது இடம்பெற்ற பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழக அரசின் 2026ஆம் ஆண்டு முதல் 27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்று காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்துள்ளனர். எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பட்ஜெட்டில் கல்வி, மகளிர் நலம், இளைஞர் மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மாநிலத்தின் பொருளாதாரத்தை இரட்டை இலக்க வளர்ச்சியில் கொண்டு செல்வதே இந்த பட்ஜெட்டின் நோக்கம் என தற்போது தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இடைக்கால பட்ஜெட்டில் என்னென்ன முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பது தற்போது பார்க்கலாம். முதல் கட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இத்திட்டத்தின் கீழ் 1.31 கோடி மகளிர் பயன்பெற்று வருகின்றனர். சமீபத்தில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு ரூபாய் 3000 கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 மொத்தமாக ரூபாய் 5000 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி காலை 5:30 மணி அளவில் அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் 5000 வர வைக்கப்பட்டனர். வராத நபர்கள் கண்டிப்பாக இன்னும் சில நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம் அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக திராவிட மாடல் 2.0 சொல்லக்கூடிய அடுத்த புதிய திட்டமாக ரூபாய் 1000 கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த ரூபாய் 1000 மீண்டும் உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது திமுக அரசு திரும்ப ஆட்சி பிடித்தால் அவரவர் வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். இரண்டாம் கட்டமாக விடியல் பயண திட்டத்தின்படி அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயணம் மூலம் மகளிர் இதுவரை 880 கோடி முறை பயணித்துள்ளனர். இதன் மூலமாக ஒரு பெண்ணுக்கு மாதம் சராசரியாக 888 ரூபாய் வரை சேமிப்பு கிடைத்துள்ளது. மூன்றாம் கட்டமாக சொத்து வரி சலுகை. பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் ரூபாய் 10 லட்சம் வரையிலான அசையா சொத்துகளுக்கு பதிவு கட்டணம் 1% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக 3,71,805 நபர்கள் இதுவரை பயனடைந்துள்ளனர். நான்காம் கட்டமாக பள்ளி கல்வித்துறை. இந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு அதிகபட்சமாக ரூபாய் 48,534 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்தபடியாக உயர்கல்வித்துறைக்கு உயர்கல்வித்துறைக்காக ரூபாய் 8,505 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்த கட்டமாக நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 48 லட்சத்திற்கும் அதிக திறன் சான்றிதழ் வழங்கப்பட்டதோடு மாணவர்கள் ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு சென்று சர்வதேச பயிற்சிகளை பெறவும் வழிவகை செய்துள்ளனர். அடுத்தபடியாக புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 6.95 லட்சம் பேரும், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 5.40 லட்சம் பேரும் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையாக பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்த கட்டமாக மடிக்கணினி திட்டம். 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்காக ரூபாய் 2,172 கோடி செலவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக காலை உணவு திட்டம். 19.34 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் இத்திட்டத்திற்காக கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 1,284 கோடி செலவிடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்த கட்டமாக கலைஞரின் கனவு இல்லம். 2030ஆம் ஆண்டிற்குள் குடிசைகள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கை அடைய தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீடு கட்டப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே 1,71,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக புதிய டைடில் பூங்காக்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியை மாநிலம் முழுவதும் பரவலாக்க மதுரை, திருச்சி, சேலம், தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் புதிய டைடில் பூங்காக்கள் அமைக்கப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதற்கான பணிகள் தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர். இதனுடன் தஞ்சாவூர், வேலூர், கடலூர் போன்ற 2ஆம் நிலை நகரங்களில்
மினி டைடில் பூங்காக்கள் அமைப்பதன் மூலம் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக சமூக பாதுகாப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலம் காக்க புதிய திட்டம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ரூபாய் 1471 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அவர்களின் மாதாந்திர பராமரிப்பு தொகையாக ரூபாய் 1500 ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்பட்டதுடன் இதன் மூலமாக 8.52 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர். அடுத்தபடியாக ஓய்வூதிய திட்டம். முதியோர் மற்றும் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டத்திற்கு ரூபாய் 5463 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பண்பாடு மற்றும் அகழ்வாய்வு அருங்காட்சியகங்கள். கீழடி மற்றும் பெர்னை அருங்காட்சியகத்தில் தொடர்ந்து சோழர் அருங்காட்சியகம், சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியகம் உட்பட மொத்தம் 285 கோடி இதற்காக புதிய அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் மக்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் ஒதுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இந்த திட்டங்கள் ஒதுக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் இதுவரை பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்திற்காக, அதாவது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட திட்டம் மீண்டும் அதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் ரூபாய் 2000 வழங்கப்படும். அடுத்த கட்டமாக மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் திட்டம் தற்போது வரை நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்டமாக இந்த திட்டம் மீண்டும் பல்வேறு புதிய அம்சங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம் வசிக்கும் மக்களுக்கும் முகாம் வாழ இலங்கை தமிழர்களுக்கு 10,469 புதிய வீடுகள் கட்டி தரப்படும். அதற்காக 630 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அயலக தமிழர் ரூபாய் 10 கோடியில் அயலக தமிழருக்கு தமிழ் கற்பிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 8 பிற மாநிலங்களில் மற்றும் அயல் நாடுகளில் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அந்த வகையில் 42 நாடுகளில் 202 தொடர்பு மையங்கள் மூலமாக இணைய வழி தமிழ் கல்வி வழங்கப்படுகிறது. இது தவிர தொழில் மற்றும் உட்கட்டமைப்பு துறையில் ஒசூர், திண்டிவனம் உள்ளிட்ட 12 இடங்களில் புதிய சிப்காட் வளாகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது இந்த இடைக்கால பட்ஜெட் தற்போது தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல இந்த திட்டங்கள் மீண்டும் விரிவு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது வரை ஒரு புதிய திட்டங்கள் மீண்டும் உருவாக்கப்படவில்லை. இந்த திட்டத்திற்காக மீண்டும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய அம்சங்கள் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.